வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வைங்களேன், பார்த்தீங்களா சச்சாக் தான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு பாத்திரம் தேய்க்க போகிறேன். ஸோ இப்போ பேலன்ஸ் இருந்த ஒரு 2 பாத்திரத்தையும் வந்து தேய்ச்சாச்சு. எவ்ரிடே வந்து ஏர்லி மார்னிங் ஒய்ஃப் வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு ஒய்ஃபுக்கு வந்துட்டு என்ன வெஜிடபிள்ஸ் பேசிக்காக என்ன தேவையோ அதை நம்ம சாப் பண்ணி வச்சுருவோம். அவங்க வந்து சமைச்சிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து எப்பயுமே வந்துட்டு ஜென்ஸ் நம்ம கொஞ்சம் ஒர்க் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஃபேமிலி வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்களுமே வந்துட்டு எந்த ஒரு க்ளீனிங் ஒர்க்ஸ் பண்ணும்போதும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். அது செஞ்சு முடிக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் இருக்கும். இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் சாப் பண்ண போகிறேன். எஸ், நான் வந்து மார்னிங்கே வந்து இன்றைக்கி என்னோடய வீக் ஆஃப்ன்றதுனால போய் கீரை வாங்கிட்டு வந்து முளைக்கீரை வந்து பிரித்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி, ஏன்னா கீரை கூட்டு பண்ண போகிறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த இடத்த கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஏற்கனவே அடித்து வச்சுருந்த சாப்பாடை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு டேபிள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு வைங்களேன், பார்த்தீங்களா சச்சாக் தான். ஸோ இது எனக்கு பிஃபோர் மேரேஜ் வந்து இந்த மாதிரி போர்டில் வச்சு கட் பண்ண எனக்கு தெரியாது. இதை நமக்கு சொல்லி கொடுத்தது வந்துட்டு நம்மளுடைய மனைவி. அவங்களுக்கு அருவாமனையில் அறிய வராது. அதாவது எனக்கு என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் என் ஒய்ஃபுக்கு வராது, என் ஒய்ஃபுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் ஆர்கியூமெண்ட்ஸும் அதிகமாக வரும். பட் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி லேர்னிங்காகவும் இருக்கும். உங்கள் வீட்டில் உங்களுடைய ஒய்ஃப்க்கு காய்கறி அருவாமனையில் அறிய தெரியுமா? கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் இப்போ வந்துட்டு ரெண்டுத்துலேயுமே அறிவாங்க. பிகாஸ் எனக்கு இப்போது அருவாமனையிலையும் அறிய தெரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மாவுக்கு வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணுறவங்கனால அம்மாவுமே வந்துட்டு இந்த மாதிரியான ஒர்க்லாம் கொஞ்சம் எனக்கு கொடுத்து பழக்கியிருக்காங்க. ஸோ ஐடியலி ஐ நோ திஸ். அதனால் இப்போ நான் வந்து ரெண்டுமே கற்றுக்கிட்டேன். எனக்கு வெஜிடபிள் இதுலேயும் சாப் பண்ண தெரியும், இதுலேயும் சாப் பண்ண தெரியும். இது வந்து நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமாடா, சாப்பர் வந்துருச்சு, ப்ராசஸர் வந்துருச்சு அப்படின்னு. 1000 வந்தாலும் என்ன தான் ப்ராசஸர் மிஷின் எல்லாம் வந்தாலும் அது உங்கள் டைமே சேவ் பண்ணாலும் நீங்கள் உங்கள் கையால் சாப் பண்ணுற அளவு வராது. ஸோ ஐ டிட் திஸ். ஸோ சாப் பண்ணியாச்சு. ஃபைன் சாப்டு, இதுவும் சாப்டு. இந்த கத்தியில் சாப் பண்ணுறதுனால என்ன பண்ணோம், லேயர்டாக அப்படி நின்றோம். இது ஒரு ஓரமாக வச்சுடுவோம். அதுக்கப்புறம் அந்த வேஸ்டேஜ் எப்பயுமே வந்து சாப் பண்ணுறோம், சமைக்கிறோம், எதுவும் முக்கியம் இல்லை. அந்த வேஸ்டேஜை வந்து கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கீரை இருக்குது, வெங்காயம் தக்காளி அரிஞ்சாச்சு, ஜிஞ்சர் அண்ட் கார்லிக்கை வந்து பீல் பண்ணி வைக்கணும். ஸோ ஃபார் தட் நான் வந்து ஒரு பூண்டு 1 இஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதேமாரி வாஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறேன்னா பீலர் வச்சு பீல் பண்ண போகிறேன். சாரி, என்னால் வந்து இப்போது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால கேமராவில் வந்து காட்ட முடியல. சீக்கிரமே வந்து அந்த ஷார்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரிலாம் வைக்கிற மாதிரி கற்றுக்குறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் பீல் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ ஹியர் யூ கோ. இப்போது இந்த ஒர்க் நம்ம எதனால் பண்ணுறோம் அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு வந்து வீக் ஆஃப். மோரோவர் வந்துட்டு சம்டைம்ஸ் வென் ஒய்ஃபுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை இல்லை வந்துட்டு அப்படின்னா வில் செப்பரேட் த ஒர்க். நான் இந்த மாதிரி இன்றைக்கி நான் பாத்திரம் தேய்ச்சிட்றேன்னு சொல்லுவேன். அவங்க வந்துட்டு ஷீ வில் குக். அதுக்கப்புறம்
சூப்பராக சமைப்பாங்க. சீக்கிரமாக வந்துட்டு சமையல் வீடியோஸும் நிறையா வரும் நம்ம சேனலில். திஸ் இஸ் பூரி நிலாவும். இருக்கிறதுலேயே கொஞ்சம் டஃப்பானது என்ன தெரியுங்களா, இந்த பூண்டு உரிக்கிறது தான். ஏன்னா இதை கொஞ்சம் இதுக்கு வேறு நைஃப் தேவை. பூண்டு வந்து இந்த நைஃப்பில் உரிக்கக்கூடாது. திஸ் இஸ் இந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்கிறது வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் வெஜிடபிள். பூண்டு உரிக்கிறதுக்கு ஹேவ் another நைஃப் வச்சுருந்தேன். நத்திங், நார்மல் நைஃப் தான். அதுவும் இதில் வந்துட்டு அப்படி நான் ஒரு சாப் பண்ணிட்டு தென் வாட் ஐ டூ இஸ் ஐ வில் பீல் இட் ஆஃப். நிறையா லைஃப் ஹேக்ஸ்லாம் பார்த்துருக்கேன். அந்த டேபிளில் வச்சு தட்டிட்டு உரிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் அது நான் வந்து அது இன்னும் எதுவும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கல. ஏன்னா நான் எதையுமே கொஞ்சம் ஒழுங்காக பண்ண மாட்டேன். அதை பண்ண நான் சிந்திடும், கீழே விழுந்துடும். அதனாலேயே நான் அதை பண்ண மாட்டேன். நான் பண்ணியிருக்கிறது வந்துட்டு இன்றைக்கி கையிலேயே தான் பூண்டு உரிச்சு வைக்க போகிறேன். இப்போது இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்க டைமில் வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட பூண்டு எவ்வளோனா, ஒரு கிலோ வந்து 250 200 அந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, உங்கள் ஏரியாவில் பூண்டு எந்த விலைன்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா ஏரியா டு ஏரியா, இப்போ நான் இங்கே இருக்க இடத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனாலே இங்கே 250 விற்கிற பூண்டு வந்து அங்கே 200க்கே கிடைக்கும். பட் வேறு நம்ம வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு, நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து அவ்வளோ தூரம் போய் வாங்குறதில்ல. பட் இன்ஃப்ளேஷனுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்கணும், குடும்பஸ்தானாக இருக்கணும்னு நினச்சா இதெல்லாம் கொஞ்சம் எங்கே கம்மியாக கிடைக்குதுன்னு தேடி வாங்குறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லா சமையலையும் பூண்டு இருக்கும். அதனால் என் ஒய்ஃப் வந்து எங்கள் அம்மாட்ட பேசிகிட்டு இருக்காங்க, மாமியார்கிட்ட ஃபோன் பேசுகிறாங்க. வெண்ணிலா ஃபோன் தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், வெஜிடேபிள்ஸை சாப் பண்ணிவிட்டு தென் யூ ஹாவ் டு பீல் திஸ் கார்லிக் அப்படின்றது. ஏன்னா இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை பண்ணிங்கன்னா இதோட எசன்ஸ், அந்த ஸ்மெல் வந்து அந்த வெஜிடபிள்ஸில் ஒட்டிக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதாவது நீங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை சாப் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த கார்லிக் உரிக்கிறத வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும், எந்த ஒரு ஸ்மெல்லும் அதில் போகாது, உங்களுக்கும் ஒரு ஃபுல்லான ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் கிடச்சிடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறப்போ வெறும் குக்கிங் பற்றி மட்டும் பேசாமல் ஒரு லைஃப் லெசன்ஸ், குட்டி குட்டி ஸ்டோரிஸ்லாம் சொல்லலான்னு இருக்கேன், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் என்ன போடுறீங்களோ அது விஷயமாக தான் பேச போகிறேன். இட் குட் பி பாலிட்டிக்ஸ், இட் குட் பி போத் ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ், அண்ட் இட் குட் பி ஈவன் உங்களுடைய பர்சனல் ஸ்டோரி பற்றி எதாவது நான் பேசணும். இல்லை இஃப் யூ ஆஸ்க் நான் எப்படி இதை மேனேஜ் பண்ணுறேன், ஹவ் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் ஆல் திஸ் அப்படின்றது. அண்ட் மோரோவர் என் பின்னாடி இந்த லைட் தெரியும், எனக்கு தெரியும், ஏன்னா அது வெரி ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ நாங்கள் இன்னும் லைட்லாம் பெருசாக செட் பண்ணல. வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தட். சீக்கிரமே நம்ம அதையுமே வந்து செட் பண்ணி லைட்லாம் தெரியாத மாதிரி வைப்போம். எதுக்கு நம்ம அப்படிலாம் வச்சுக்கிட்டு, நம்ம போடுறது வந்து ஃபார் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ இன்றைக்கி அந்த முளைக்கீரை கடையல் ஃபர்தராக எப்படி வருதுன்றதை உங்களுக்கு கட் பண்ணி ஒய்ஃப் வந்து பேசுவாங்க. ஸோ நான் இதோட ஸ்டே ஆஃப் பண்ணிக்கிறேன்.